இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சகரியா 8:17. பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். பொய் ஆணைனா யானை போல பெரிய பொய்யின் அர்த்தம். மனுஷனோட வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் யாருனாலையும் வாழவே முடியாது. ஆனால் நம்ம சொல்கிற பொய் மற்றவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணிடக்கூடாது. சில சமயம் நல்ல விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்கிறோம். அதில் எந்த பாதிப்பும் யாருக்குமே நடக்க போகிறது இல்லை. ஆனால் யானை போல் ஒரு பொய் சத்தியம் பண்ணும்போது எத்தனையோ பேரோட வாழ்க்கையவும் திருப்பி போட்டுருது. அதனால் பல பேர் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனவங்களும் இருக்கிறாங்க. இந்த பெரிய பொய்க்கு இன்னொரு அர்த்தம்தான் துரோகம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஒருத்தவங்களை நம்பி அவங்க உண்மையாக தான் பேசுவாங்க நம்ம நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு எதிராக மாற்றி பொய் சொல்லும்போது அது துரோகமாக மாறி போயிடுது. அப்போ நம்ம நியாயமாக இருந்தும் உண்மையாக நடந்தும் நமக்கு இப்படி ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதை கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். அந்த நாள் அன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சோமோ அத்தனை பேர் முன்னாடியும் தேவன் உண்மையை வெளியில் கொண்டு வருவார். இப்படி பொய் ஆணை மேலே மட்டும் தேவனுக்கு அருவருப்பு இல்லை, பொய் ஆணை செய்கிறவங்க மேலேயும் தேவனுக்கு ரொம்ப அருவருப்பும் இருக்குது. தேவன் ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாரு. ஆமேன்.